third point. Add apostrophe. இங்க பாருங்க S1ல add apostrophe with singular ending with hissing sound. இங்க என்னன்னா singular hissing soundல முடிஞ்சா வெறும் apostrophe மட்டும் தான் போடணும். நீங்க பாருங்க, அதாவது மோசஸ் இருக்கு இல்லையா, சொல்லி பாருங்க. மோசஸ் தானே முடியுது. அப்ப என்ன பண்ணணும், வெறும் apostrophe தான் சேர்க்கணும். அப்போ மோசஸ் என்ன சொல்லலாம்னா ஆர்டர்ஸ் அப்படின்னா, அதாவது மோசஸ் உடைய கட்டளைகள். அதாவது மோசஸ் ஆர்டர்ஸ் விட அங்க ஆக்சுவலா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. மோசஸ் வாஸ் த மெசேஞ்சர் ஆஃப் த காட், அதாவது கடவுளின் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரும். கிறிஸ்துவ மதத்துல ஒருத்தர் இருந்தாரு இந்த மாதிரி மோசஸ் அப்படின்ட்டு. மோசஸ் 10 commandments அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோசஸுடைய 10 கட்டளைகள் அப்படின்ட்டு. ஸோ மோசஸ் நான் ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன், மோசஸுடைய கட்டளைகள். இப்போ இதே ஜீசஸ் கூட போடலாமா? பாருங்க, ஜீசஸ் அப்படிங்கும் பொழுது என்ன, ஓகே இது கூட பாருங்க, ஜீசஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஜீசஸ் உடைய கிராஸ் சொல்லலாம். கிராஸ் என்ன, சிலுவை. ஜீசஸ் கிராஸ், இயேசுவுடைய சிலுவை. இங்க பாருங்களேன், இன்னொரு ஏஸ் போடக்கூடாது பாருங்க. இந்த அப்பாஸ்டல் இருக்குல்ல, இது பக்கத்துல இன்னொரு ஏசு போடக்கூடாது. இன்னொரு ஏசு இங்க போடக்கூடாது. ஏன், இது முடியும் போதே இஸ்ஸுன்னு தான் முடியுது. இது முடியும் போதே, இந்த வார்த்தை முடியும் போதே இஸ்ஸுன்னு தான் முடியுது. அதே பார்த்தா ஜீசஸ் இன்னும் இஸ்ல தான் முடியுது. ஸோ இது போல இஸ்ல முடியுற வார்த்தை எல்லாத்துக்குமே என்ன, அப்பாஸ்டல் மட்டும் தான் போடணும், இன்னொரு ஏச போடக்கூடாது. ஹார்ஸ் பாருங்க, சொல்லி பாருங்க. ஹார்ஸ்னா என்ன, குதிரை. ஹார்ஸ்னா என்ன, குதிரை. இப்ப இந்த அப்பாஸ்டல் நான் போட்டேன்னா அப்ப என்ன ஆயிடும், குதிரை உடைய ஹார்ஸ் லெக்ஸ் அப்படின்னா குதிரையுடைய கால்கள். வருதா? இன்னும் இது போல நிறைய சொல்லலாம்ப்பா. இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே என்ன, சிங்குலர். மோசஸ் ஒருத்தர் குறிக்குது, ஜீசஸ் ஒரு கடவுளை குறிக்குது, ஹார்ஸ் ஒரு குதிரை குறிக்குது. ஸோ சிங்குலர். அதுக்குள்ள முடியும் போது எல்லாமே என்ன, எஸ்ல முடியுது. மோசஸ், ஜீசஸ், ஹார்ஸ் எல்லாமே எஸ்ல முடியறதுனால வெறும் அப்பாஸ்டல் போடுறேன். பக்கத்துல இன்னொரு எஸ்ஸை நான் போட மாட்டேன், ஏன்னா ரூல் அதான். அடுத்தது பாருங்க, ஆட் அப்பாஸ்ட்ரோஃபி. இங்கே எஸ் கிடையாது பாருங்க. ஆட் அப்பாஸ்ட்ரோஃபி வித் ப்ளூரல் எண்டிங் வித் ஸ்ட்ரிங் சவுண்ட். அதாவது இங்க கண்டிஷன் ப்ளூரலா இருக்கணும். எப்படி ப்ளூரலா இருக்கணும், முடியும் பொழுது இஸ்ஸுன்னு சத்தம் வரணும். அதான் இசு சவுண்ட்ல முடியும் போது இஸ்ஸுன்ற சத்தத்துல முடியணும். முடிஞ்சா வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் தான். நீங்க சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துக்கலாம், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டிருப்பான். எப்படி, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டிருக்கோம். அந்த ஸ்கூல் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல் போர்டில் என்ன போட்டிருக்கோம், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா பாய்ஸ்க்கு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி இருக்கும். என்ன, இதே இந்த அப்பாஸ்ட்ரோஃபி இல்லை, இது முன்னாடி வந்தா, இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி அப்பாஸ்ட்ரோஃபி வந்தா பையனுடைய, எஸ்ஸுக்கு முன்னாடி அப்பாஸ்ட்ரோஃபி வந்தா பையன் உடைய. இதே இந்த அப்பாஸ்ட்ரோஃபி பின்னாடி வந்தா பையன்களுடைய. எப்படி வேணும், பையன்களுடைய. அப்போ பையன்களுடைய பள்ளி ப்ளூரல். அதே போல கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதே போல என்ன, கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போய் பாருங்க. இங்க பாருங்க, கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன, பெண்கள். ஸோ பெண்களுடைய மேல்நிலை பள்ளின்னு போட்டிருப்பான். கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெண்களுடைய மேல்நிலை பள்ளி. நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் போட்டிருக்கேன், பெண்களுடைய பள்ளி. இது கூட எழுதலாமா? நிறைய பேர் தப்பா எழுதுறாங்கப்பா.
நிறைய டெய்லர்கள்ல தப்பா எழுதாங்க. இங்க ஒரு அப்பாசிட்டி வரணும். எப்படி ஒரு அப்பாசிட்டி இங்க வரணும். ஜென்ஸ் டெய்லர். எப்படி ஜென்ஸ் டெய்லர். ஜென்ஸ் இருக்கும்போது அப்பாசிட்டி வரணும். யாருமே இது போடுறது கிடையாது. யாருமே இதை போடுறது கிடையாது. இந்த டெய்லர் வந்து போடுறது கிடையாது. அதே போல லேடிஸ் டெய்லர்னா கூட அப்பாசிட்டி வரணும். பட் யாரும் போடுறது கிடையாது. ஸோ ஜென்ஸ் டெய்லர் போடலாம். இது கொஞ்சம் சொல்லலாமா? வேற என்ன சொன்னாங்க இல்லையே. பாருங்க, டாக்ஸ் டெய்ல் அப்படின்னு போட்டிருக்கேன். டாக்ஸ் அப்படின்னா நாய்கள். நாய்கள் உடைய வால். டாக்ஸ் டெய்ல், நாய்களுடைய வால். இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்ப இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெறும் அப்பாஸ்ட்ரோபி மட்டும்தான் வரும். எப்போ வெறும் அப்பாஸ்ட்ரோபி போடணும்னு சொன்னா, ஒரு சிங்குலர் பாருங்க, இது போல முடியும் போதே எஸ்ன்ற சத்தல முடிஞ்சா இன்னொரு எஸ் போடக்கூடாது. வெறும் அப்பாஸ்ட்ரோபி தான் போடணும். அதே போல ப்ளூரல் பாத்தீங்க இல்லையா, ப்ளூரல்லயே எஸ் முடிஞ்சதுன்னா வெறும் அப்பாஸ்ட்ரோபி போடணும். இன்னொரு எஸ் போடக்கூடாது. கவனிங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே என்னன்னா, இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் வந்தா எப்படி, அதாவது உடையன்ற அர்த்தம் எங்கெல்லாம் வரும். ஸோ எங்கெல்லாம் அப்பாஸ்ட்ரோபி எஸ் போடணும், எங்கெல்லாம் வெறும் அப்பாஸ்ட்ரோபி மட்டும் போடணுன்றது பாத்தீங்க. இப்போ அடுத்து நான் சொல்ல போறது, இந்த ஓஎஃப் ஆஃப் முன்னாடி சொன்னவங்களுக்கு இந்த அப்பாஸ்ட்ரோபி இருக்கு இல்லையா. ஸோ இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் வந்து உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் சேர்க்கணும். உயிருள்ளவைகளுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். அதாவது மனுஷங்களுக்கு சேர்க்கலாம், விலங்குகளுக்கு சேர்க்கலாம், பறவைகளுக்கு சேர்க்கலாம். அவ்வளவுதான். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அது எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? ஆஃப். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதுக்கெல்லாம் என்ன வந்துடும்? ஆஃப் வந்துடும். ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான். எதுக்கும் உடையந்த அர்த்தம், எதுக்கும் உடையந்த அர்த்தம் இந்த ஓஎஃப் ஆஃபுக்கும். இப்ப இந்த ஆஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது உயிரற்ற பொருட்களுக்கு உடையன்ற மீனிங் எப்படி கொண்டு வரன்றதை பத்தி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதையும் கவனிங்க. இப்போ ஆஃப் இருக்கேன். யூஸ் ஆஃப் ஃபார் லைஃப்லெஸ். லைஃப்லெஸ் அப்படின்னா உயிரற்ற. லைஃப்லெஸ் அப்படின்னா உயிரற்ற. லைஃப்லெஸ் திங்ஸ். அதாவது ஓஎஃப் ஆஃப் வந்து உயிரற்ற பொருட்களுக்கு பயன்படுத்துங்க. ஓஎஃப் ஆஃப் உயிரற்ற பொருட்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எப்படி? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த ஆஃபுக்கு மீனிங் என்னன்னா, உங்களுக்கு இன். ஆஃபுக்கு மீனிங் என்ன? இன் அல்லது உடைய அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம். ஆஃபுக்கு இன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது உடைய. நீங்க என்ன பண்ணணும்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, எப்படி பிரசிடென்ட் அப்படியே தானே, இந்த ஆஃபுக்கு மீனிங் வந்து இந்த பின்னாடி போய் சேர்க்கணும். அப்படி போய் சேர்க்கணும். எப்படி? இந்த ஆஃப் மீனிங் இருக்குல்ல, இதை வந்து இந்தியாவுக்கு பின்னாடி சேர்க்கணும். பின்னாடி அதாவது இந்தியா பாருங்க, இங்க இன் போயிடும். இந்தியாவின் ஜனாதிபதி. நான் அதே சமயத்தில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஆஃப்ன்றது உயிரற்ற பொருட்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, இந்தியாவுக்கு உயிர் இருக்கா? நீங்க என்ன பாருங்க, ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது. எப்படி? ஆஃபுக்கு பின்னால இருக்க வார்த்தைக்கு உயிர் கூடாது. ஆஃபுக்கு பின்னாடி இருக்குல்ல, இதுக்கு உயிர் கூடாது. இந்தியாவுக்கு உயிர் இருக்கா? இந்தியாவுக்கு உயிர் இருக்கா? இல்ல. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஜனாதிபதி. அடுத்து பாருங்க, the legs of the table.
the legs of the table. டேபிள் குயிர் இருக்கா? இல்ல. டேபிள் குயிர் இருக்கா? இல்ல. அதாவது நான் ஆஃப் பண்ணிருக்கேன். the legs of the table அப்படின்னா மேஜையின் கால்கள். மேஜையின் கால்கள். இதை நீங்க ஆஃப் பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா ஆயிடும். ஆஃபை கொண்டு போயிட்டு இந்த மீனிங் இது செஞ்சுட்டீங்கன்னா கால்களுடைய மேஜைன்னு ஆயிடும். எப்படி? கால்களுடைய மேஜை ஆயிடும். அது கூடாது. என்ன? மேஜையுடைய கால்கள் அல்லது மேஜையின் கால்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்பிரிக்கா இந்திய குயிரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போது இந்தியாவின் மாநில வங்கி. இந்தியாவின் மாநில வங்கி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்த பாருங்க. The colors of the rainbow. எப்படி? The colors of the rainbow. அதாவது என்ன செய்யணும்? வானவில்லின் நிறங்கள். வானவில்லின் நிறங்கள்.